டிஎன் மீடியா பொலிட்டிக்கல் அவேர்னஸ் ஊடகத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். தீமைகள் நீங்க அருளும் வேண்டும் அதிகாரமும் வேண்டும் என்கிற ரமலான் தொடர் நிகழ்ச்சியில் இன்று நம்முடன் நாம் தமிழர் கட்சியின் சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் அண்ணன் ஜாகிர் ஹுசைன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்காங்க. வாங்க அவர்களிடம் கேள்விகளை கேட்டு பதிலை பெறுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஜாகிர் அண்ணா, நல்லா இருக்கீங்களா? வலைக்கும் சலாம் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நலம். வேற கேள்விக்குள்ள போயிடலாம். தமிழ் இஸ்லாமியர்கள் தங்களை தமிழர்கள் என்று சொல்வது இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதிரானதா? இந்த தமிழ் இஸ்லாமியர்கள் வந்து இஸ்லாமியர்கள் வந்து தன்னை தமிழர்கள் என்று சொல்வது மார்க்கத்துக்கு எதிரானது கிடையாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த தமிழர்கள் மட்டும் கிடையாது, எந்த மொழி சார்ந்தவர்களும் இஸ்லாமிய வந்து தன் மொழியை வந்து இந்த மொழியை சார்ந்தவர் என்று சொல்வதற்கு வந்து இஸ்லாத்துல வந்து எந்த ஒரு தவறும் இல்லைன்னு தான் சொல்றாங்க. குறிப்பா சொல்லணும்னா மற்ற மொழியை காட்டிலும் தமிழ் மொழி வந்து இஸ்லாமியர்கள் இஸ்லாத்துல வந்து அதிக ஈடுபாடு இருப்பாங்க. மார்க்கத்தை வழியும் சரி இஸ்லாமிய வழியும் சரி இரண்டுமே வந்து எந்த ஒரு தவறும் இது காட்டல. நம்ம முன்னோர்களும் சரி, முன்னோர்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் முன்கால நபிக காலகட்டத்திலே வந்து பாத்தீங்கன்னா தமிழர்கள் அதிகமாக வந்து இஸ்லாத்தை ஏற்று சாதி கொடுமையாகட்டும் வன்கொடுமையாகட்டும் அது வந்து அதிகமாக வந்து பாத்தீங்கன்னா தமிழர்கள் வந்து இஸ்லாத்து வந்து நிறைய நல்ல குணங்கள் வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாத்துல இருக்குங்கிறதுக்காக வந்து இஸ்லாம் மொழி ஏற்றாங்க. இங்க இருந்த இஸ்லாத்துல வந்து பாத்தீங்கன்னா களிமா சொல்லிட்டாங்கன்னு அவங்களுக்கு எந்த ஏழை பணக்காரன் இல்லாத கருப்பன் வெள்ளை இனம் எந்த ஒரு நிற வேறுபாடும் இல்லாம இஸ்லாம் மதத்துல வந்து நிறைய நற்குணங்கள் இருக்கிறதுனால தமிழர்கள் வந்து இஸ்லாத்தை ஏற்றாங்க. மற்ற மொழிக்காரர்களும் சரி மற்ற பெருமையான ஜாதி ஆதிக்கம் இருக்க பிரச்சனை இருந்தனால அதிகமான மற்ற மக்களும் சரி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாத்துல இருக்கிற எந்த ஒரு வேறுபாடும் இல்லாம அனைவரும் ஒன்றா பார்க்கக்கூடிய நிலைமையாலதான் இஸ்லாத்தை அதிகமான மக்கள் இன்னும் ஏற்றுக்கிட்டே வந்து கொண்டிருக்காங்க. இஸ்லாத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா தன்னை வந்து நான் தமிழன் என்று சொல்வதற்கு வந்து இது வந்து எந்த ஒரு தவறும் சொல்றது கிடையாது. அஜர்த்துமார்களே பாத்தீங்கன்னா நம்ம வெள்ளிக்கிழமை பயான்ல வந்து பாத்தீங்கன்னா பயான்கள் வந்து தன் மொழிக்கு மக்களுக்கு எப்படி புரியுமோ அதை எளிமையா எப்படி வந்து இஸ்லாத்தை வந்து மக்கள்கிட்ட சொல்ல முடியுமோ தமிழ்நாட்டுல தமிழ்ல பயான் நடக்குது. கேரளாவில் வந்து மலையாள மக்களுக்கு இஸ்லாத்தையும் நபியோட வாழ்க்கையை வரலாறு சரி நம்ம இஸ்லாத்துல என்னென்ன சட்டங்கள் இருக்குது நெறிமுறைகள் என்ன இருக்குன்னு வந்து மக்களுக்கு எளிய முறையில் அந்த மக்களுக்கு எப்படி புரியணுமோ அவளுக்கு அந்த மொழியில பேசுறதுக்கு உண்டான அனுமதி வந்து இஸ்லாத்துல வந்து முழுவதுமாக இருக்கு. அதனால எந்த மொழிக்காரர்களும் தன்னை வந்து அந்த மொழி சார்ந்தவன் என்று சொல்வதை இஸ்லாம் வந்து நமக்கு எந்த ஒரு தடையும் விதிக்கலன்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததாக, தமிழ்நாட்டில் வாழும் இஸ்லாமிய அரசியல் தலைவர்கள் இஸ்லாமிய மக்களுக்கு எந்த விதமான அரசியலை கற்றுக் கொடுத்துள்ளார்கள்? தமிழ்நாட்டில் இஸ்லாமிய தலைவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 1997 முன்பு இந்த இஸ்லாமிய தலைவர்கள் வந்து வீர முக்கியமானவராக இருந்தாங்க. உதாரணத்துக்கு சொன்னா நம்ம தாத்தா கண்ணிமிக்க காகிதம் இல்லத்தவர்கள், அதுக்கு அடுத்ததாக ஐயா பழனி பாபா அவர்கள், அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாத்துக்கும் தமிழுக்கும் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம மொழி மக்களும் சார்ந்த இந்த மக்களுக்கும் எவ்வளவு நம்ம தமான வாழ்நாள் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நன்மைகள் செஞ்சுட்டு போனாங்க. ஆனா இப்ப இருக்கிற தலைவர் வந்து ஒரு சீட்டு 2 சீட்டுக்காக இஸ்லாமிய மக்கள் ஒட்டுமொத்த மக்களையும் வந்து ஒரு திராவிட கட்சிக்கு அடிமையா இருக்கிற அளவுக்கு நம்ம நடத்திட்டு இருக்காங்க. மற்ற கட்சியிலும் சரி திராவிட கட்சியிலும் சரி இஸ்லாமிய மக்களுக்கு எந்த விதமான நலங்களையும் அவங்க கொண்டு வரது கிடையாது இப்ப இருக்க அரசியல் தலைவர்கள். குறிப்பா சொல்லணும்னா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கிற அரசியல் தலைவர்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுல ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் பாதுகாப்பு வந்து சிறுபான்மைக்கு நம்ம பேர் அழைச்சு நம்ம வந்து திராவிட கட்சிகளுக்கு வந்து வாக்கு செலுத்த வைக்கிறாங்க. தேர்தல் நேரங்களை மட்டும் இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை சிறுபான்மை நலன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சில ஸ்கீம்ஸ் மட்டும் கொண்டாந்து அதுவும் அறவுரையால பண்றாங்க. நமக்கு எந்த ஒரு நலவும் எதிர்பார்க்கறது கிடையாது. ஒரு பெரும்பான்மையான மக்களை வந்து சிறுபான்மை என்று சொல்றதே மிகப்பெரிய தவறாக நான் கருதுறேன். முன்னாடி இருந்து நம்ம அரசியல் தலைவர் அவர்கள் கண்மிக்க காயவர்கள் தமிழ் மொழியை வந்து இந்தியாவினுடைய தேசிய மொழியாக இருக்கணும் அளவுக்கு அவர் பாராளுமன்றத்துல 1968 நடந்த உரையில வந்து பேசியிருக்காரு. அப்படி நடந்த உரையில வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் உருது மொழி தான் அவரு இந்தியாவோட தேசிய மொழியா இருக்கணும்னு பேசுவார். எல்லாம் நினைச்ச நேரத்துல நான் வந்து தமிழ் மொழி தான் வந்து இந்தியாவின் தேசிய மொழியா இருக்கணும், அதுதான் பழமையான மொழி அப்படிங்கிற அளவுக்கு அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாடியும் ஒரு வீரமிக்க உரையை ஆற்றினாரு. அதற்கு பிறகு நம்ம
பழனி பாபா அவர்கள் தமிழ் மக்களுக்காக தன் வாழ்நாள் முழுவதும் எவ்வளவு முடியுமோ இஸ்லாமிய மக்களுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் தன் வாழ்நாள் முழுவதும் அனைத்து இஸ்லாமிய மக்களும் இல்லாம அனைத்து சாதிய மக்களுக்கும் அடித்தட்டு மக்கள் எல்லாருக்கும் தன் வாழ்நாளே அர்ப்பணிச்சாரு. அதிகமான போராட்டங்கள் சென்று சிறை வந்து அவ்வளோ அதிகமான சிறையில் வந்து ஒரு கஷ்டப்பட்டிருக்காரு. ஆனா இப்ப இருக்க தலைவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வீடுமிக்க ஆளுகளா இல்ல யாருமே. ஒவ்வொரு முறை தேர்தல் வருது, ஒவ்வொரு முறையும் வாக்குறுதி வந்து பாத்தீங்கன்னா கடந்த 30 ஆண்டுகளாவே 20 ஆண்டுகளாவே வர தேர்தல் அறிக்கையில நீங்க அந்த அறிக்கையை பார்க்கலாம். இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை அப்படிங்கிற ஒரு வாக்கியம் தொடர்ச்சியா வந்துட்டே இருக்கும். அது எந்த கட்சியா இருந்தாலும் வந்துட்டே தான் இருக்கும். ஆனா இன்று வரை வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து திமுகவுக்கு நம்மளை வந்து அடிமையாக மாற்றிட்டு தவிர நமக்கான எந்த ஒரு விடிவும் அவங்க தரலைங்கிறது தான் என்னோட பதிலா இருக்கும். அடுத்ததாக இஸ்லாமிய அரசியலுக்கும் தமிழ் தேசிய அரசியலுக்கும் உள்ள ஒற்றுமை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அதாவது தமிழ் தேசிய அரசியலுக்கும் இஸ்லாமிய மார்க்கத்தை உள்ள அரசியலுக்கும் என்ன ஒற்றுமைனா, இரண்டுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இஸ்லாமிய மக்கள் வந்து தாய் வழி சமூகத்தை தான் வந்து பின்பற்றுவாங்க. அதேதான் தமிழ் தேசிய அரசியலும். இங்க வந்து பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து இஸ்லாத்துல வந்து பெண்களுக்கு எவ்வளவு பெண்களுக்கு முக்கியத்துவம் தராங்கிறது மார்க்கம் அறிந்த அறிஞர்கள் எல்லாத்துக்குமே தெரியும். தமிழ் மொழி பேசுறது அப்படிதான். பெண்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பெண்களுக்கு வந்து சொத்துல பங்கு கொடுக்கறதாகட்டும், அவர்கள் வந்து ஒரு நிறுவனத்தையே வந்து நடத்துறதுக்கு உண்டான அதிகாரமும் அவங்களுக்கு வந்து இஸ்லாமும் சரி தமிழும் சரி ரொம்ப இதா கொடுத்துருப்பாங்க. மற்றபடி தமிழ் தேசியத்துல என்ன இருக்குன்னா எந்த ஒரு உயிருக்கும் நம்ம தீங்கு விளையக்கூடாதுன்னு இருக்கு. இஸ்லாமிய மார்க்கும் அதே மாதிரிதான். ஒரு மரங்களுக்கு கூட நான் அதில் அத்தாட்சி இருக்கிறேன் என்று மரங்களும் சுத்தம் செய்யவும், நீர் ஆகட்டும், எல்லாமே ஒரு உயிர் இருக்க பொருளுக்கு வந்து நம்ம வந்து நீரை வீணாக்க கூடாதுங்காகட்டும், ஒரு மலைகளை வந்து வெட்டி அதை வந்து வருங்கால தலைமுறையோட வாழ்க்கையில வந்து நம்ம பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது. இது ரெண்டுமே வந்து இஸ்லாத்திலயும் இருக்கு, தமிழ் தேச அரசியலையும் அது இருக்கு. இது போன்ற எண்ணற்ற ஒற்றுமை வந்து இஸ்லாமியர்களுக்கும் தமிழ் தேச அரசுகளுக்கு இருக்கு. நம்ம முன்னோர்களும் சரி தொடர்ச்சியாக நபி காலத்திலிருந்தே தமிழர்கள் வந்து அங்க வணிகத்துக்கு போன சுவடுகளும் நமக்கு நிறைய இப்போ வர ஆர்கியாலஜிஸ்டோட ரிப்போர்ட்ஸ் நிறைய நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 7ஆம் நூற்றாண்டு முதற்கொண்டு அப்பவே வந்து பாத்தீங்கன்னா வணிகத்திற்காக அங்க போன தமிழ மன்னர்கள் வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராஜா தமிழ் மாறன் அப்படிங்கிற ஒரு வரலாற்று ஆய்வாளர் வந்து ஒரு புத்தகமே வெளியிட்டு இருக்காரு. அது வந்து சேரமா மன்னர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அப்பவே போய் நபி காலத்திலேயே நபிகள் நேரில் சந்தித்துக்கு உண்டான சான்றுகளும் இப்ப வந்து நமக்கு நிறைய கிடைக்கப்பட்டிருக்கு. அதனால இப்ப தமிழ் தேசிய அரசியல் இப்ப இருக்கிற தமிழ் தேசிய மக்களாகட்டும் எல்லாமே வந்து இஸ்லாத்தோட ஒற்றுமை நிறைய இருக்கு. நம்ம வந்து நிறைய இருக்குங்க. இப்ப இருக்கிற தமிழ் தேசிய அரசியல் வந்து நிறைய இளைஞர்கள் வந்து இஸ்லாமிய இளைஞர்கள் தமிழ் தேசிய அரசியல் வந்து பின்பற்றுறது வந்து வருங்காலத்திற்கு வந்து நமக்கு மிக சிறப்பாக இருக்கும். சமீபத்தில் நடந்த தமிழ் தேசிய கட்சி நாம் தமிழர் கட்சியோட மாநாட்டுக்கு நான் போயிருந்தோம். அங்க வந்து தமிழ் தேசியம் தான் பேசுவாங்க நம்ம நினைச்சிருந்தோம். ஆனா வந்து ரமலான் மாதம்ங்கிறதுனால அங்க வந்து நோன்பு திறக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடும் செஞ்சிருந்தாங்க. இப்படி ஒரு தமிழ் தேசிய கட்சி வந்து இஸ்லாமியர்களுக்கு வந்து இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது. அந்த இடத்துல போய் பாத்தீங்கன்னா ஒரு 1000 முஸ்லீம்களுக்கு மேல வரிசையான அனைவரும் அமர்ந்து நோன்பு திறக்கிறதுக்கு உண்டான நோன்பு கட்சியாகட்டும் அவருக்கு உண்டான பழங்கள் பெருச்சவளங்கள் எல்லாமே ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. நோன்பு திறக்க வரைக்கும் எந்த சத்தமும் இல்லாம அமைதியா இருக்குன்னு சொல்லி மேடையிலே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நோன்பு திறந்த பிறகு மகரீப் தொழுவதற்கு உண்டான ஏற்பாடு அங்க செஞ்சிருந்தாங்க. ஒது சேருக்கான நீர் தேவைகள் வந்து அனைத்து இஸ்லாமியர்களுக்கும் ஒது சேருக்கு உண்டான நீரும் அங்க ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. தொழுவதற்கு உண்டான கூடாரங்கள் அமைக்கப்பட்டிருந்தது. அதனால அனைவரும் அங்க மகரீப் தொழுகை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா அங்க அந்த கட்சியோட வேட்பாளர் கூட்டம் நடந்தது. மிக சிறப்பாக நடந்தது. வரக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த இஸ்லாமியர்கள் வந்து தமிழ் தேசிய பக்கம் அதிகமா பின்னாடி போனா இன்னும் நல்லா இருக்கும். மற்ற இந்த திராவிட கட்சிகளே நம்ம நம்பி ஏமாந்து மீண்டும் மீண்டும் நம்ம அதே கட்சிகள் வாக்கு செலுத்தி நம்ம உரிமைகள் நம்மளே பறிகொடுக்காம தமிழகத்தின் சார்ந்த இருக்க அரசியல் இஸ்லாமியர்களுக்கு வந்து வருங்காலம் நலமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மகிழ்ச்சி. அனைத்து கேள்விகளுக்கும் சிறப்பாக பதிலளிச்சிங்க. பல்வேறு பணிகளுக்கு மத்தியில நம்மளுக்கு நேரம் ஒதுக்கி நம்முடைய கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்காக டிஎன் மீடியா பொலிட்டிக்கல் அவேர்னஸ் ஊடகம் சார்பாக உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
நன்றி நன்றி நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்மளுடைய டிஎன் மீடியா வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யாத உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதிக அளவில் நம்மளுடைய காணொளியை பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.